from Tiruvarur. Yes, Prabhu. Thank you. Thank you. Thank you, Mataji. Thank you, Mataji. Yes, Prabhu. Yes, Prabhu. நீங்கள் சேட்லேயும் போட்டுருங்க அட்டெண்டன்ஸை, அப்போ தான் நம்ம மதன மாதாஜியால் எடுத்துக்க முடியும். சேட்டில் போட்டுருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் வந்தனங்கள். நம்ம இன்னைக்கு டே 3 3rd சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். தென் ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம சாப்டர் போகலாம். எஸ், எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. மங்களூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இஸ்கான் டெம்பிள் டயட்டிஸ் ஸ்ரீ ராதா கோவிந்தா அவங்களுக்கு நம்மளுடைய வந்தனங்களை தெரிவிச்சுப்போம். அவங்களோட அனுகிரகத்தோடு நம்ம இன்னைக்கு பகவத்கீதா சாப்டர் 3 பார்க்க போகிறோம். ஸோ பகவான் நம்ம எல்லாரையும் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும், ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கும், இது எல்லாத்தையுமே நமக்கு புரிய வைக்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் நம்ம சைட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது எதை பொறுத்துன்னா, பகவான் நமக்கு எந்த அளவுக்கு எபிலிட்டி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்தது. ஸோ எல்லாருமே இதை கருத்தை அழகாக உள்வாங்கிக்கிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற இந்த விஷயம் நம்மளுக்கு கிளியராக புரியணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனைகளை வச்சுப்போம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. அப்புறம் ஸ்டார்டிங் ப்ரே பண்ணிடலாம். ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते, गोपेशा गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौरांगी राधे वृंदावनेश्वरी, वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्प दुर्भश्य कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वते देवी गौरवाणी प्रचारिणे, निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य श्री प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा 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 हरे हरे। हरे कृष्णा, सर्वम श्री कृष्णार्पणम। எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன, இந்த யோகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம யோகம். பகவத்கீதை அத்தியாயம் 3, அதில் அந்த டைட்டில் பேர் கர்ம யோகம். அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயநலமற்ற செயலின் கலை. ஓகேவா, சுயநலமற்ற கர்மம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்ஷன், நம்மளால செய்யப்படக்கூடிய செயல்கள் அர்த்தம். இந்த உடலால் நம்ம என்னென்ன செயல்களெல்லாம் செய்கிறோமோ அதை தான் கர்மம்னு சொல்லுவோம். அது எப்படி செய்யணுமா, சுயநலம் இல்லாமல் செய்யணும்னு பகவான் இங்கே சொல்லித்தர போகிறாங்க. சுயநலமற்ற செயலின் கலை, இதை நம்ம இன்னைக்கு சாப்டர் பார்க்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் இதில் ஃபஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டருமே ஆரம்பிக்கிறது அர்ஜுன உவாச்சன் தான் ஆரம்பிக்கும். அர்ஜுன உவாச்ச அப்படின்னா அர்ஜுனன் கூறினான், அர்ஜுனன் கேட்குறாங்க பகவான் கிட்ட. ஏன்னா அர்ஜுனனுக்கு டவுட்ஸ் வருது. ஃபஸ்ட்டு சாப்டரை ஃபுல்லாக அர்ஜுனனோட கவலைகள், அவங்களோட புலம்பல்கள் அத்தனையும் வச்சாங்க. அது எல்லாத்தையுமே செகண்ட் சாப்டர் நம்ம நேத்தி சாங்கியா ஃபிலாசபி அது பார்த்தோம். அதில் அதாவது பகவத்கீதையின் சாராம்சமே அந்த 2வது சாப்டர் தான். ஓகேங்களா, ஹோல் பகவத்கீதையில் சொல்ல வேண்டிய அத்தனை விஷயங்களும் அவங்க 2வது சாப்டர்லேயே சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே அர்ஜுனன் கொடுத்த அந்த தடைக்கற்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு அந்த கேள்விகள் புரிஞ்ச மாதிரி அதுக்கு பகவான் கொடுத்த அந்த சொல்யூஷன் நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஸோ அதை சொல்லிட்டு அடுத்தது அந்த 5 தடைகளுக்கு அந்த நிவர்த்திகள்லாம் பகவான் சொன்னாங்கல்ல, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொன்னாங்களா, அதோட விட்டாங்களா. அடுத்தது என்ன சொன்னாங்க, புத்தி யோகம் சொல்லி கொடுத்தாங்க. நீ இதெல்லாம் விட்டுட்டு, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீ கடமையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஸ்திதா திருமுனி, ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு என்னென்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமும் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா ஞானியா இரு,
எல்லாத்தையும் அந்த உன்னுடைய புலன் ஆசைகள் எல்லாத்தையும் உனக்குள்ள அடக்கிட்டு நீ எனக்காக எழுந்து நீ போரிடு அப்படின்னு சொல்லி அடுத்தது இன்னொரு விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க அதில். ஸோ அதில் வெறும் சாங்கியா ஃபிலாசபி மட்டும் இல்லை, சாங்கிய யோகம்ங்கிறது என்ன அப்படின்னா உடல் வேறு ஆன்மா வேறு அந்த வித்தியாசம். ஓகேவா? அது மட்டுமா சொல்லி கொடுத்தாங்க? இல்லை, அதோடு சேர்த்து ஸ்தித பிரக்ஞனோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஸ்லைடு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு, ஆமை ஆமை மேலே அத்தனை அம்புகள் விழும்போது அந்த ஆமை என்ன பண்ணுது, தன்னுடைய கூட்டுக்குள்ளே தன்னை மறைச்சு வச்சுக்குது, கவர் பண்ணிக்குது. ஏன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து அதை தாக்கிடக்கூடாதுங்கிறதுனால அது தன்னுடைய தன்னுடைய கூட்டுக்குள்ளே அது போய் தன்னை காவந்து பண்ணிக்குது. அந்த மாதிரி தான் ஒரு ஜீவராசியானவன் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவிதமான ஆசைகள், பலநோக்கு பொருட்கள் மேலே நமக்கு வரக்கூடிய ஆசைகள். ஏன்னா இந்த சென்சஸ் எல்லாம் கேட்கும், எனக்கு சாப்பாடு போடு, எனக்கு ஃபீட் பண்ணு அப்படின்னு கண்ணு கேட்கும், காது வாயின்னு எல்லாம் கேட்கும். நம்ம உடனே அதுக்கு என்ன பண்ணிடணும், அதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இவ்வளோ நாளாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு, உடனே இது கேட்குதா, அது ஆசைப்படுதா, உடனே அதை நம்ம நிவர்த்தி பண்ணுவோம், அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணுவோம். பட் பகவான் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீ பண்ணன அப்படின்னா பண்ணு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம பண்ணுறது அதுதான். பட் இது என்ன பண்ணும், நம்மளை வந்து இந்த சுழலில் சிக்க வைக்குது. ஸோ இது மேலே ஒரு ஆசைப்பட்டு அந்த ஒரு துறையோடு நம்ம திரும்பி வருவோமா? என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஒரு மாலுக்கே போகிறோம், ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு தடவையோடு நம்ம திரும்பி வந்துடுவோமா? மறுபடியும் இன்னொரு நாள் போய் பார்ப்போமே, இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புது ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கும் போல இருக்கே, ஸோ அதெல்லாம் நம்ம என்னங்கிறது செக் அவுட் பண்ணணுமே அப்படின்னு நினைப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஆசை என்ன, இது மல்டிபிள் ஆகிட்டே போகுது. மல்டிபிள் ஆகிற ஆசையை வந்து நம்ம முதல் விஷயத்திலே நம்ம தடுத்து நிறுத்தணும். ஸோ நினைத்தல் சொன்னாங்கல்ல நிதி, நினைத்தல் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தடுத்து நிறுத்திடணும். அப்போ தடுத்து நிறுத்துறதுக்கு தான் என்ன வேணும் அப்படின்னா அந்த ஸ்திரமான புத்திங்கிறது வேணும். அப்போ புலன்களை அடக்க தெரியணும். ஓகேங்களா? அப்போ புலன்களை அடக்கினா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த புத்தி யோகம் பண்ணு அப்படின்னு. புத்தி யோகம் மீன்ஸ் பக்தி யோகம் தான். ஓகேவா? ஸோ அர்ஜுனனுக்கு இப்போ தான் குழப்பம். ஒரு சாப்டருக்குள்ளே பகவான் 2 விஷயங்களை சொன்னாங்க. ஒன்று என்ன, நீ வந்து உடல் வேறு ஆன்மா வேறு, அதனால நீ உடலை தான் அழிக்கிற, ஆன்மாவை அழிக்கல, அதனால நீ போய் போரிடுன்னு சொன்னாங்க. இன்னொன்று, நீ புலனின்ப பொருட்கள் எல்லாத்தையும் நீ பற்று வைக்காம நீ உனக்குள்ளேயே நீ உன்னை சுருக்கிட்டு புத்தியோட ஞானத்தோட நீ வந்து செயலை செய்யன்னு சொல்கிறாங்களே. அப்போ நான் என்ன பண்ணுறது, ரெண்டுத்தில் எது சிறந்தது, எதை பகவான் கரெக்டாக செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு அர்ஜுனனுக்கு மறுபடியும் ஒரு குழப்பம் வருது இந்த சாப்டரில். அதனால கேட்குறாங்க, அர்ஜுன வாச்சம் ஜியாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்திர்ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவம். ஜனார்தன கேசவ அப்படின்னு சொல்லி பகவானை வந்து அவங்க மல்டிபிள் நாமாஸ் இருக்கு பகவானுக்கு. நம்ம விஷ்ணு சகஸ்ர நாமம் படிச்சிருக்கிறோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் சகஸ்ர நாமம். அது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அது பீஷ்மரால சொல்லப்பட்டது, அதை தவிர எத்தனையோ நாமக்கள் பகவானுக்கு இருக்கு. அதுல சில பேரெல்லாம் இங்க சொல்லி சொல்லி அர்ஜுனன் வந்து கால் பண்ணுவாங்க. ஜனார்தனனே, கேசவனே, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? என்ன சொல்றாங்க, கேசவா அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கேசி அப்படிங்கிற ஒரு அசுரன், குதிரை முகம் கொண்ட ஒரு அசுரனை வந்து அவங்க கொலை பண்றாங்க, அழிக்கிறாங்க. அசுரன் வந்து வதம். ஓகேங்களா? அது கொலையில வராது, வதத்துல வரும். ஸோ அந்த மாதிரி வதைச்சவரே, எனக்கு மனசுக்குள்ள இத்தனை விதமான அசுரத்தன்மை நிறைந்த இவ்வளோ சந்தேகங்கள் இருக்குது, ஸோ அதை நீங்க தான் அழிக்கணும் அப்படிங்கிறதுனால கேசவனேன்னு சொல்லி கால் பண்றாங்க பகவானை. என்ன கேட்குறாங்க பாருங்க, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் பலநோக்கு செயல்கள் என்ன? இப்போ அர்ஜுனனால செய்யப்பட வேண்டிய பலநோக்கு செயல் என்ன அப்படின்னா போர் பண்றது. ஏன்னா அவன் சத்திரியன், எங்க நிற்கிறான், போர்க்களத்தில் நிற்கிறான், கையில் ஆயுதங்களோடு நிற்கிறாங்க. அப்போ அவங்க பண்ண வேண்டிய ஒரு செயல் என்ன அப்படின்னா போர் பண்றது. ஸோ அந்த போர் பண்றதை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? நீ புத்தியோட இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து ஸ்திதா திருமுனியை பற்றின விஷயங்கள்லாம் வேற சொல்லி கொடுக்கவும், இப்போ நம்மளை என்ன பண்ண சொல்றாங்க பகவான் அப்படிங்கிற குழப்பம் காரணம் அர்ஜுனன் வந்து இந்த கேள்வியை கேட்குறாங்க. தாங்கள் இந்த மாதிரி புத்தி யோகம் தான் சிறந்தது, அந்த பலன் கருதும் அந்த செயல்கள் எல்லாத்தையும் விட்டுரு. ஓகேங்களா? அதெல்லாத்தையும் விட்டுட்டு புத்தியோட செயல்படு அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க செகண்ட் சாப்டர். அப்ப புத்தி தான் சிறந்ததுன்னா ஏன் என்ன மறுபடியும் போர் புரிய வைக்கிறீங்க அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பகவான் பதில் சொல்லுவாங்க. அர்ஜுனனின் குழப்பம் இப்போ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இது பாருங்க. அறிவா செயலாம், அதாவது அறிவுன்னா புத்தி. ஓகேவா? ஸோ புத்தி யோகம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
செயல் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாவமெல்லாம் வராது, நீ சந்தோஷத்தை தான் அனுபவிக்க போற, அப்புறம் நீ உடலை தான் அழிக்க போற, அதெல்லாம் வர்ண சங்கரம்லாம் வராது, நடக்க போறது இல்ல, பித்ருக்காரியம் எதுவும் தடைப்பட்டு போகாது. ஏன்னா எத்தியத்தை ஆச்சரிச்சிட்டேஷ்டஸ்னு ஒரு ஸ்லோகத்தை வேற நம்ம ரெஃபரன்ஸா வேற பார்த்தோம். ஏன்னா லீடர் என்ன பண்றாரோ அதை தான் ஃபாலோவர்ஸ் பண்ணுவாங்க. நீ இங்கேருந்து ஓடிட்ட அப்படின்னா உனக்கு பின்னாடி படை வீரர்களும் ஓடி வந்துருவாங்க, அப்ப பழிசொல் தான் வரும், அதுதான் பாவத்துல சேரும் அப்படின்னு சொல்லி எல்லா தடைக்கற்களுக்கும் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டும் பகவான் என்ன ஆடப் என்ன பண்ணாங்க, ஸ்திதா திருமுனியை பத்தி சொன்னாங்க. முனி அந்த பிரக்ஞன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புத்தியோட செயல்படுவாங்கன்னு சொல்லி முடிச்சாங்க. டோட்டல் 72 ஸ்லோகாஸ் செகண்ட் சாப்டர்ல. ஸோ இப்போ அர்ஜுனனுக்கு ரெண்டு விதமான விஷயங்களை சொன்னோன்னே எந்த பாதையில தான் போறதுங்கிற குழப்பம் வந்ததுனால கேட்குறாங்க. கிருஷ்ணா, காமிய கர்மங்களை விட அறிவு சிறந்தது. காமிய கர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பலநோக்கு பொருட்களை செய்யக்கூடிய அந்த செயல்கள் தான். ஓகேவா? அதாவது பலனை கருதி நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே காமிய கர்மங்கள். இப்போ வந்து ஏதோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆகும், மாசமாயினா சம்பளம் வரும். அப்போ இந்த பணத்தை எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று வரும், பிரதிபலன் கிடைக்கும், ஒரு அவுட்புட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு காரியங்களை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் காமிய கர்மம். ஓகேவா? இது மாதிரி இன்னொன்று இருக்குது, அது நிஷ்காம கர்மம். அது என்ன அப்படின்னா அந்த பலன் மேலே பற்றுதல் வைக்காம அது என்ன வரும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காம நம்மளுக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையை செய்கிறது வந்து நிஷ்காம கர்ம யோகம்னு சொல்லுவோம். பட் இப்போ நம்ம தேர்ட் சாப்டரில் தான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பகவானுடைய முதல் அறிவில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ காமிய கர்மங்களை தான் பகவான் சொல்கிறாங்க, நீ வந்து போர் பண்ணு அப்படின்னு. கர்மங்களை விட அறிவு சிறந்தது என்றால் ஏன் என்னை இந்த பயங்கரமான போரில் ஈடுபடுத்துகிறாய்ன்னு அர்ஜுனனோட கேள்வி. அதுக்கு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். போர்க்களத்தில் அர்ஜுனன் வந்து போர் புரியணுமா அல்லது இந்த மாதிரி போயிட்டு ஐசோலேட் பண்ணிட்டு தன்னை சந்நியாசம் பண்ணிட்டு போயிடணுமா அப்படின்னு. அர்ஜுனன் என்ன நினைச்சிட்டாங்க, அவர் ஸ்திதா திருமுனியை பத்தின அத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸும் சொன்ன உடனே அவங்கள இப்படி ஒரு கேரக்டரா நினைச்சிட்டாங்க. அர்ஜுனன் ஆன்மீகம் என்பது செயலின்பம் என்று தவறாக நினைத்தான். அதாவது புலனின்ப பொருட்கள் மேல விருப்பம் கொள்ளாம நீ ஒரு மனசோட என்ன நினைச்சு நீ வந்து செயலை செய் அப்படின்னு சொன்னோன்னே அர்ஜுனன் நினைச்சது என்ன அப்படின்னா, நம்மள பகவானை நினைக்கிறதுனா என்ன அர்த்தம், ஆன்மீக வழியில போறதுன்னு அர்த்தம். அப்ப ஆன்மீக வழின்னா என்ன அப்படின்னா துறவறம் பூண்டு தன்னை ஐசோலேட் பண்ணிட்டு காட்டுக்கு போய் அமைதியா உட்காந்து தியானம் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. தியானம் பண்றதுன்னா அது வந்து எந்த செயலும் அவங்க கையால நடைபெற போறது இல்ல. அதுதான் அப்ப செயலின்மை தான் அப்படின்னு நினைச்சதுனால ஒரே விஷயத்துக்கு அவங்களுக்கு ரெண்டு விதமான பதில் கிடைக்குது. என்ன, செயல் பண்றதா செயலின்மையோட இருக்கிறதா, அதாவது செயல் பண்ணாம இருக்கிறதா அப்படின்னு இந்த குழப்பம் வந்ததுனால அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. 3.6 कर्मेन्द्रियाणि संयम्य यास्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा मिथ्याचार स उच्यते. ஒரு நிமிஷம். புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்ப பொருள்களின் மனதை அலைபாலை விடவன் தன்னையே முட்டாளாக்கிக் கொள்கிறான், அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். மித்தியாச்சாரன்னா யாரு அப்படின்னா போலி மனிதன். போலி மனிதன்னா வந்து ஒரு அதாவது அவங்க பண்ற விஷயங்களுக்கும் அவங்க அவங்க நடந்துக்கிறதுக்கும் அவங்களோட தோற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களோட செயல்பாடு ஒரு மாதிரியா இருக்கும். புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தினான்னு அர்த்தம், இந்த கண்ணு செய்கிற வேலை, காது செய்கிற வேலை, நம்மளுடைய நாக்கால நம்ம செய்கிற வேலை, கை கால்கள் இதெல்லாம் வச்சு நம்ம செய்கிற வேலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதை தான் வந்து ஸ்தித பிரக்ஞன்ல சொன்னாங்க. அதாவது நீ உனக்காக பண்ணாத, உனக்கு பிடிக்குதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போய் விதவிதமான இதை மேஜிக் ஷோ பார்க்குறது, டிவியில் ஷோ பார்க்குறது, ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறது, ஐபிஎல் பார்க்குறது, நியூஸ் அப்புறம் சினிமா பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம், அந்த நேரங்களில் அப்படியெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா அது ஹரே கிருஷ்ணா. ஆ. இது வந்து அந்த மாதிரிலாம் நம்ம பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பகவானை நோக்கி பகவானுக்கான கோயிலுக்கு போறதோ, அவங்களுக்கான சேவை செய்யறதோ நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு பகவான் மேல ஈடுபாடு இன்னும் ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே நியோஃபைட்ஸ், அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம். இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே வந்து அடுத்தடுத்த படிக்கட்டுகளுக்கு உயர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னா, அந்த கனெக்டிவிட்டியை விடக்கூடாது. பகவானோட அந்த பாண்டிங்கை விடக்கூடாது. நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு ஸ்டெப் வச்சோம்னா பகவான் 2 ஸ்டெப் நம்மளை நோக்கி வருவாங்கன்னு. அந்த
அந்த பாதையை நம்ம விட்டுற முடியுமா? விட முடியாது. ஸோ அதுலேயே நம்ம போகணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டிவோஷனல் சர்வீஸ். அதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த புலனின்ப பொருட்கள் மேலே இருக்கிற ஆசையை நம்ம விட்டுறணும். ஸோ அதை கட்டுப்படுத்தணும். புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்ப பொருள்களில் மனதை அலைப்பாயிடுபவன் தன்னையே முட்டாளாக்கி கொள்கிறான். இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த பிக்சர் பார்த்தாலே புரிஞ்சிடும். இங்கே இருக்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு சந்நியாச கோலம் போன்றிருக்கிறார். ஓகேவா? என்ன பண்றாங்க? அந்த காவி கலர் உடை அணிந்திருக்கிறாங்க, கையில கமண்டலம் வச்சிருக்கிறாங்க, கழுத்துல மணி மாலைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தா எப்படி இருக்காங்க? ஒரு துறவி மாதிரி இருக்காங்க. ஓகேவா? அந்த துறவி மாதிரி இருக்கிறவங்க என்ன இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகஸ்தனா இருக்க வேண்டியவர் வந்து துறவரம் போன்றிருக்கிறாரு. கிரகஸ்தனா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு செயலை செய்யணும். கிரகஸ்தன் அப்படின்னா வீட்டுக்கு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி அப்படின்னா அந்த குடும்பத்துக்காக அவங்க என்ன பண்ணணும்? உழைச்சு பொருள் பணம் ஈட்டி கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற மக்களுக்கு அத்தனை பேருக்கும் உணவு உடை இடம் எல்லாமே கொடுக்கறதுக்கான அந்த வேலைகளெல்லாம் அவங்க செய்யணும். அதை செய்யறது தான் என்ன அப்படின்னா புலன்களின் செயல்களை. ஆனால் அந்த செயல்களை அவங்க செய்யலை. என்னவாயிட்டாங்க? துறவரம் பூண்டுட்டாங்க. இதுதான் வந்து புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்திட்டாங்க. போய் உடலால் உழைக்கலை, கையால் உழைக்கலை, காலால் எங்கேயும் போகல, ஒரு பணம் சம்பாதிக்கலை, வீட்டுக்கு கொண்டு வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் எதுவும் இல்லாத அளவுக்கு அவங்க துறவரம் பூண்டுட்டாங்க. ஆனால் அதே சமயம் புலனின்ப பொருள்களில் மனதை அலைப்பாயிடுவான். இப்போ அவங்க கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுருக்குறாங்க. அப்புறம் கையில் பாருங்க சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் அவங்க கையில் இருக்குது. அப்போ புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க? கிரகஸ்தன்லேருந்து துறவரம் நிலைக்கு போயிட்டாங்க வெளி தோற்றத்துக்கு. ஆனால் அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலனின்ப பொருள்கள் மேலே நாட்டம் இருக்கு அவங்களுக்கு. அதாவது சென்சுவல் திங்ஸ் மேலே உங்களுக்கு அட்ராக்ஷன் இன்னும் விடவே இல்லை பாருங்க. அவங்க கையில் இருக்க வச்சிருக்க திங்ஸ்லேருந்து இப்போ ஃபோன் என்ன பண்ணுவாங்க? பாட்டு கேட்கலாம், ஏதாவது விஷுவல்ஸ் பார்க்கலாம், சரியா? அது எல்லாம் என்ன ஆகும்? மனசை அலைப்பாய விடும். அது எப்படி இந்த ட்ரெஸ்ஸுக்கு பொருந்தும்? ஸோ இந்த வெளி தோற்றம் வேறு, அந்த மனிதனுடைய நடத்தைங்கிறது வேறையா போயிடுச்சா? அப்படி மனதை அலைப்பாயிடுவன் தன்னையே முட்டாளாக்கி கொள்கிறான். நான் வந்து துறவி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டான்னா கூட அவங்க யாரு கிடையாது? துறவி கிடையாது, போலி துறவி தான். போலியான மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்மேந்திரியாணி சம்யம்ய, இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கும்போது அந்த செயல்லேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க அவங்க. கிரகஸ்தன்லேருந்து அவங்க சந்நியாசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய தோற்றத்தை வெளி தோற்றத்தை அப்படி காமிச்சுக்கிறாங்க. அப்படி காமிச்சவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னை ஐசோலேட் பண்ணிக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்க பகவானுக்கான நாமாக்களை உச்சரிச்சுக்கிட்டு அவங்களுக்கான சாப்பாடு அவங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையும் அவங்களே நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும்? பகவானையே இப்போ ஸ்மரண் பண்ணிட்டே இருக்கணும். பட் அப்படி இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? இங்கேயே கம்யூனிகேட் பண்றதுக்கான ஃபோன் கையில வச்சிருக்கிறாங்க. தன்னை சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை கையில வச்சிருக்கிறாங்க. அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டாள் மனிதன், போலி மனிதன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து செயல் செய்யல அப்படின்னா அது பேர் துறவறம் போறதுன்னு அர்த்தம் கிடையாது. மித்தியாச்சார, போலி துறவு. கர்மேந்திரியங்களை அடக்கினாலும் கர்மேந்திரியங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு இதுலேருந்தே மீனிங் புரிஞ்சிருக்கும். கர்ம அப்படின்னா நம்ம வந்து செய்ய வேண்டிய செயல்கள். இந்திரியங்கள் அப்படின்னா நம்மளோட அந்த செயல்களை செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்ல நம்மளுடைய கைகள், கால்கள், கண்கள்னு அதெல்லாம் ஆர்கன்ஸ். ஓகேங்களா? அதுதான் என்ன அந்த மாதிரி செயலை செய்யக்கூடிய ஆர்கன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் கர்மேந்திரியங்கள். அதை அடக்கினாலும் கூட மனதளவில் புலனின்பங்களை நினைப்பவன் மித்தியாச்சார, ஏமாற்றுக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். இவர் பண்ணியிருக்க ட்ரெஸ் இப்போ இந்த பிக்சர்ல நமக்கு இன்னுமே கிளியரா புரியும். இவர் பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ் இப்படி இருக்குது, தியானம் பண்ற மாதிரி அவரோட அந்த பொசிஷனும் இருக்குது. பட் அவங்களோட எண்ணத்துல என்ன இருக்கணும்? ஆக்சுவலா பகவான் இருக்கணும். பட் என்ன பண்றாங்க பாருங்க, க்ரோஸ்ல பணத்தை பார்க்குறாங்க, கோல்டு பார்க்குறாங்க, விதவிதமான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க திங்க் பண்ணி பார்க்குறாங்க, விதவிதமான கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ என்ன இருக்கு? மனதளவில் அவங்க துறவரம் மேற்கொள்ளவே இல்லை. மனதளவில் அவங்க வந்து அந்த புலனின்பல் பொருட்கள் மேலே அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆசை, அந்த பற்றுதல் அப்படிங்கிறத அவங்க விடவே இல்லை. ஸோ மனம் தூய்மை அடையாமல் செய்யும் துறவு பயனற்றது. இப்போ இந்த துறவி வந்து உண்மையான துறவியா? இல்லை, போலி துறவி. அவர் யாரை ஏமாத்துறாரு? பார்க்கக்கூடிய அனைத்து பேரையும் அவர் ஏமாத்துறாரு. அந்த துறவு பயனற்ற துறவு.
உண்மையான கர்மயோகம் என்றால் என்ன? ஆ, இதுல பார்த்தீங்கன்னா, பற்று அண்ட் தியாகம் 2த்தையும் சொல்லியிருக்காங்க பாருங்க. பற்று நம்மள எப்பவுமே கீழ பிடிச்சு தான் இழுக்கும். ஓகேங்களா? எப்பவுமே நம்மள கீழ பிடிச்சு இழுக்கிறதுன்னா, இந்த கீழங்கிறது இந்த பௌதீக உலகம். இங்கேயே தான் நம்மள சுத்த வச்சுட்டே இருக்கும். பட் நம்ம இந்த பற்ற விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? பற்ற விடுறது தான் என்ன அப்படின்னா, தியாகம் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மனசு தூய்மைப்படும். பகவானை நோக்கி நம்மளுடைய அந்த பாதைங்கிறது முன்னேறி செல்லக்கூடிய பாதையில நம்ம பிரயாணம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். செயல் சிறந்தது. செயலற்று இருப்பதை விட செயல் சிறந்தது. 2த்துல எது பெஸ்ட்? செயலற்று இருப்பது சிறந்ததா அல்லது அதாவது ஒரு மோட் ஆஃப் எனர்ஷியாலேயே இருக்கிறதுங்கிறது ஒரு போரிங்கான விஷயம். எதுவுமே செய்யாம சும்மா இரு அப்படின்னு சொன்னோம்னா அது அப்பதான் நமக்கு இது பேச தோணும், அப்பதான் நமக்கு ஏந்திரிச்சு போக தோணும். ஓகேங்களா? செயலற்று இருக்கிறதுக்கு யாராலேயாவது முடியுமா? நிச்சயமா முடியாது. அது கண்டிப்பா ஆத்மா வந்து செயலற்று இருக்கவே இருக்காது. ஆத்மா ஒரு செகண்ட் கூட செயல் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகேவா? அப்ப அ எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல் தான் சிறந்தது. அப்ப அதாவது ஆக்ஷன் பண்றது தான் சிறந்தது. அப்ப அந்த ஆக்ஷன எப்படிப்பட்ட ஆக்ஷனா செய்யணும் அப்படின்னு தான் நமக்கு இப்ப பகவான் அடுத்ததுக்கு சொல்லப் போறாங்க. உடல் பராமரிப்பு. வேலை செய்யாமல் உடலை கூட பராமரிக்க முடியாது. இப்ப செயல் சிறந்ததுங்கும்போது ஆத்மா பக்கம் போயிட்டோம் நம்ப. ஓகே, ஆத்மாவ விடுங்க. இந்த உடலையே எடுத்துக்கோங்க. ஒரு 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 1 ஹவருக்கு இல்ல ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம ஒரு இடத்துல அப்படியே நம்ம உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏந்திரிச்சு நம்மளால ஒரு ஸ்டெப் கால் கூட எடுத்து கூட ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. நமக்கு என்ன ஆயிடுது? அந்த உடல் வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி. பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் அங்கங்க அப்படியே நமக்கு என்ன ஆயிருக்கும்? ஸ்டாப் ஆகி இருக்க மாரி இருக்கும். நம்னஸ் வந்திருக்கும். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கூட நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு சிரமப்படுவோம். ஸோ, வேலை செய்யாமல் அப்படியே இருந்தோம்னா துருப்புடிச்சு போன மாரி ஆயிடும் உடம்புங்கிறது. அப்ப உடலை கூட நம்மளால பராமரிக்க முடியாது, வேலை செய்யும். அப்ப கொஸ்டின் பாருங்க, ஆத்மாவுக்கு அந்த மாரி குடுத்தோம்னா என்ன ஆகுங்கிறது. ஸோ, மனக்கட்டுப்பாடு, மனதை கட்டுப்படுத்தி பற்று இல்லாமல் கடமையை செய்பவனே உயர்ந்தவன். அப்ப நமக்கு வந்து செயல் செய்யணும். ஆனா, அந்த செயலை எப்படி செய்யணுங்கிறது தான் 3 பாயிண்ட்டு. மனச கண்ட்ரோல் பண்ணிட்டு செய். நம்மளோட கண்கள் இத பாக்குதே அப்படின்னு அத நோக்கி ஓடாம, நம்மளுடைய கைகளும், கால்களும் அந்த வேலைய செய்யணும்னு அந்த மனச அடக்கிட்டு, நம்ம என்ன செய்யணும்? பகவானுக்கான காரியங்கள செய்யணும். அப்பதான் என்ன ஆகும்? ஆத்மா தூய்மைப்படும். நம்ம இங்க பிறந்து, அதுவும் இந்த மனித உடலை எடுத்திருக்கக்கூடிய இந்த ஜென்மால, நம்ம மெயின் திங்கே என்ன அப்படின்னா, எதுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றோம்னா, பகவானால படைக்கப்பட்ட ஜீவராசிகள் மொத்தம் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. அதுல மிகச்சிறந்தது எது அப்படின்னா, மனித உடல் தான். ஏன்னா, அதுல தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது நமக்கு. நம்பெல்லாம் யாரு? நம்மளோட சோர்ஸ் என்ன? நம்பெல்லாம் எங்கேருந்து வந்தோம்? நம்ம மறுபடியும் எங்க போணும்? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ப வந்து அந்த மாதிரி பகவத்கீதா, பாகவதம் இந்த மாரி புக்கெல்லாம் படிக்கிறது மூலமா, குருமார்கள் கிட்ட நம்ப வந்து சரண்டர் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்கறது மூலமா, நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஸோ, இந்த இந்த ஞானம் எல்லாம் அடையறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உடல், மனித உடல் தேவைப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது, அப்ப ரொம்ப ஒரு அ அ நம்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடலை வச்சுட்டு நம்ம இன்னும் முன்னேறி போறதுக்கான வாய்ப்ப தான் நம்ம ஏற்படுத்திக்கணுமோ தவிர, மற்ற மிருகங்கள் செய்யக்கூடிய சாதாரண பௌதிக வாழ்க்கை வாழ்ந்து, மறுபடியும் மறுபடியும் இதே சுழற்சியில நம்ம சிக்கிக்க கூடாது. அப்ப மெயினா நம்ம என்ன பண்ணணும்? மனச கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மனக்கட்டுப்பாடு இருந்தது அப்படின்னாலே, நமக்கு என்ன வராது? பற்றுதல் வராது. பற்று இல்லாமல் கடமையை செய்பவனே உயர்ந்தவன். ஆ, யாகம் கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை. அப்ப நம்ம என்ன பண்ணுனா அந்த கர்ம பந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்மள கண்டிஷன் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? ஒரு இந்த செயலை செய்யறதுக்கோ இப்ப இந்த குடும்பத்துல நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குடும்பம் வந்து இதுல வந்து நம்ம என்னென்ன செயல்கள் நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்குதோ எல்லாத்தையும் செய்வோம். ஆனா செய்யறது வந்து எப்படி பகவான் செய்ய சொல்றாங்க அப்படின்னா, விதிக்கப்பட்ட கடமையா மட்டும் எண்ணி செய். என்ன பண்ண வேண்டாம்? ஓவரா அதுல பற்றுதல் வைக்க வேண்டாம். எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதற்கு காரணகர்த்தா நான்னு நம்ம நினைக்க வேண்டாம். அப்புறம் அதோட அவுட்புட் வந்து என்னால தான் நடந்ததுன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப வந்து இப்போ நம்ம ஒண்ணு படிச்சிருக்கோம். ஒரு எக்ஸாம் எழுதுறோம். மார்க் ரிசல்ட் நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நல்லா படிச்சோம். அதுக்கான ரிசல்ட் அவுட்புட் வந்து ரொம்ப நல்ல மார்க் நம்ம ஹை ஸ்கோர் வாங்கியிருக்கோம். நல்ல இடத்து யுனிவர்சிட்டியில நமக்கு சீட் கிடைக்குது அப்படின்னா, நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா? அது நம்ம எப்ப பண்ணுவோம் அப்படின்னா, காமன் மேனா இருக்கும்போது காமன் மேன் பண்ற விஷயங்களையே வந்து பக்தராகலையே நம்மளும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னா பகவான். அவங்களுடைய பிரசன்ஸ் இல்லாம, அவங்களுடைய அனுகிரகம் இல்லாம இது நடந்துக்கிறதுக்கு
நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம மேலேயோ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் மேலேயோ பட்டுதல் வைக்கிறத விட்டுட்டு பகவான் மேலே பட்டுதல் வைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகாது, நம்ம செய்கிற எந்த விஷயங்களோட அவுட்புட்டும் நம்மளை பாதிக்காது. ஓகேங்களா? ஹாப்பினஸ் வந்தாலும் சரி, சேட்னஸ் வந்தாலும் சரி, நம்ம ஒரே மாதிரி அதை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவோம். அதுதான் என்ன பண்ணும், நம்மள இந்த கண்டிஷனாக இருக்கக்கூடிய இந்த கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே லிபரேட்டட் சோலாக மாறுறதுக்கான வழிமுறையை அதுதான் காட்டும். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்க, இது கர்ம பந்தனை, இது கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கும். இது நம்ம யாகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம லிபரேட்டட் சோலாக நம்ம போயிடுவோம். இந்த யாகம்னா என்ன அப்படிங்கிறத அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். கர்ம பந்தத்திலிருந்து இந்த விடுதலையை கொடுக்கக்கூடியது யாகம் தான். விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயலே யாகம். நம்ம சாதாரண செயல், இதுக்குன்னு நம்ம போய் யாகம் வளர்க்கணுமா மாதாஜி, பண்டிதர்களை கூப்பிடணுமா, அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நமக்கு தட்சணை கொடுத்து அவங்களுக்கு தேவையான வேள்வி வளர்க்குறதுக்கான அத்தனை பொருட்களையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி, நெய் அரேஞ்ச் பண்ணி நம்ம அத்தனை பேருக்கும் மந்திர உச்சாடனம் பண்ண வச்சு நம்ம பண்ணணுமா, அப்படிதான் பகவானை திருப்திப்படுத்தணுமா அப்படின்னா அதெல்லாம் இந்த கலியுகத்தில் சாத்தியப்படுமா? ஓகேங்களா? ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியால் அது சாத்தியப்படுமா? ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கப்பட்டது கலியுகத்தில் என்ன அப்படின்னா நாம ஜபம். நாம அதுதான் ஜப யஜ்ஞம்ங்கிறது. நாம ஜபம்ங்கிறது ஜப யாகம். இது பகவான் அவங்களே என்ன சொல்லுவாங்க, கலியுகத்துல தான் என்னவா இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டிய யாகம் என்ன அப்படின்னா வேள்வி விளக்குறது இல்லை, ஹோமம் பண்றது இல்லை. என்ன பண்ணா போதும், பகவானோட நாமத்தை விடாம உச்சரிச்சாலே அது விஷ்ணுவிற்கு செய்யப்படும் யாகமாகும். இதை தவிர, அதை தவிர மற்ற அனைத்து செயல்களும் இந்த உலகத்தில் பந்தத்தை ஏற்படுத்துகின்றன. அப்ப பகவானுக்காக நம்ம எதை விஷயத்தை அர்ப்பணம் பண்ணி பண்றோமோ அது மட்டும்தான் நம்மளை என்ன பண்ணும், லிபரேட் பண்ணும். ஓகேங்களா? பாக்கி எல்லாமே என்ன அப்படின்னா நம்மள இந்த உலகத்திலே தான் கட்டி போட்டே தான் வைக்கும். ஒரு கதை, ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு 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 சிறு பையன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஃபேமிலியில யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ பட் அவங்களுக்கு அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும்ல. அதனால போயிட்டு ஒரு விஷ்ணு கோயில் இருக்கும், ஒரு கிருஷ்ணர் டெம்பிள் இருக்கும். அதில் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த பண்டிட்டுக்கிட்ட எனக்கு இதான் வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்லுவார், சொன்னி இன்னையிலேருந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணுங்க, பண்ணு, நந்தவனத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு நீ எடுத்துட்டு என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை அவங்க பண்ணுவாங்க. அந்த பையன் மறுநாள்லேருந்து அந்த பையனுக்கு அந்த பண்டிட் சொல்லித்தர மாதிரி அந்த பண்டிட் சொல்ற மாதிரி அந்த ஹோமம் அதெல்லாம் தெரியாது. அப்புறம் அவங்க சொல்ற மாதிரி அத்தனை மந்திரங்கள், ஸ்லோகங்கள் தெரியாது. எதுவுமே தெரியாது அந்த பையனுக்கு. பட் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் தெரியும். அதாவது எதை நம்ம செஞ்சாலும் அந்த சகலத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு, அதுக்கான மீனிங் மட்டும் தெரியும் அவனுக்கு. ஸோ அதனால அவன் என்ன பண்ணுவான், அந்த புஷ்ப கைங்கரியம் பண்றதுக்காக மறுநாள் கூட எடுத்துட்டு போயிட்டு நந்தவனத்துல பூ பறிக்கும் போதெல்லாம் பூ பறிப்பாங்க. அடுத்தது அந்த பூவெல்லாம் தண்ணியில போட்டுட்டு அடுத்தது இதை எடுத்து மாலை கட்டுவாங்க. எவ்ரி டைம் அவங்க பண்ணும்போதெல்லாம் அவங்க சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும்னா கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு கொண்டு அந்த பண்டிட் கையில அந்த கூடையை கொடுத்துருவாங்க. அந்த பண்டிட் அந்த கூடையை எடுத்துட்டு அன்னைக்கு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னுட்டு அம், இதுக்குள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ள போகும்போது அங்க ஆல்ரெடி மாலை சாத்தி இருக்கும் விஷ்ணுவுக்கு. என்ன, நம்ம இப்பதான் வரோம், மாலையும் இப்பதான் நம்ம எடுத்துட்டு வரோம், அதுக்குள்ள அங்க பகவானுக்கு மாலை சாத்தி இருக்குது, யார் பண்ணியிருப்பா, புஷ்பத்தை யாரும் தொடவே இல்லை, அந்த பையன் தான் பூ பறிச்சாங்க, பூ கட்டுனாங்க, எப்படி அதுக்குள்ள இங்க மாலை சாத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. ஓகே, இந்த பையன் நமக்கு தெரியாம கோயிலுக்குள்ள அந்த மாதிரி மாலை சாத்திட்டானோ அப்படிங்கறனால ஓகே, அப்ப இந்த பையனை இந்த வேலை செய்ய சொல்ல வேண்டாம், வேற வேலை கொடுப்போம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, மறுநாள் வருவாங்க, அதே மாதிரி பூக்கூடை எடுப்பாங்க. நீ இன்னைக்கு பூ கைங்கரியம் பண்ண வேண்டாம், நீ அபிஷேகத்துக்கு திருமஞ்சனம் பண்ணுவாங்கல்ல பெருமாள் கோயில்ல, பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றதுக்கு இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து எடுத்து நீ அங்க இருக்கிற எல்லா வாளி அண்டா எல்லாமே நீ ஃபில் பண்ணி வை, அதுதான் இன்னைக்கு உனக்கு வேலை அப்படின்னோடனே அந்த பையனும் போயிட்டு கிணத்துல தண்ணி எடுத்து என்ன சொல்லுவாங்க, அப்ப கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு சொல்லிட்டு தண்ணி அரைச்சு அரைச்சு அந்த அண்டா கொண்டா எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. பண்டிட் என்ன பண்ணுவாங்க, அதுல வாளி எல்லாம் எடுத்துட்டு உள்ளர போகும்போது சொட்ட 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 நிப்பாங்க அங்க விஷ்ணு. கிருஷ்ண பரமாத்மா அங்க ஃபுல்லா தண்ணி சொட்ட சொட்ட நிப்பாங்க, கீழெல்லாம் ஒரே ஈரமா இருக்கும். அவருக்கு மறுபடியும் இன்னைக்கு என்ன ஆகும், முதல்ல பதட்டம் வந்தது, இப்ப இன்னைக்கு கோவமே வரும். என்னடா, நம்ம அங்க தண்ணி தான் இறைச்சு அங்க இருக்கிற பாத்திரங்களை நம்ம ஃபில் பண்ண சொன்னோம், பட் இப்ப என்ன ஆயிருக்கு, உள்ளர பெருமாள் மேலேயே அபிஷேகம் ஆயிருக்கே, இந்த பையன் கொண்டு உள்ளர தண்ணி போட்டுட்டாங்க போல இருக்கு, சுவாமிக்கு அவங்களே திருமஞ்சனம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
மறுபடியும் அவருக்கு இன்னைக்கு என்ன வருது? கோவம் வருது. நம்ம சொன்ன செயலை தாண்டி எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி வேலை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணிடுறாங்க, மறுநாள் இந்த மாதிரி தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த பையன் வரும்போது, இன்னைக்கு நீ தண்ணி எடுக்க வேண்டாம், கோயில் வாசல் நிற்க வச்சா நிச்சயமா கோயில் உள்ளற வரைக்கும் அந்த பையன் வரதுக்கான வாய்ப்பு இருக்காதுங்கிறனால கோவில் வாசல்ல நில்லு, அங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே அங்க அவங்களுடைய செருப்பு இருக்குல்ல, அவங்க செப்பல்ஸ் போட்டு வருவாங்கல்ல, அது எல்லாத்தையும் அங்க வைக்கிற அந்த வேலையை நீ பாரு, அதை மட்டும் நீ அரேஞ்ச் பண்ணிட்டு நீ இந்த பக்கம் இன்னைக்கு கோயிலுக்குள்ளேயே நீ நுழைய வேண்டாம், உனக்கு இன்னைக்கு கைங்கரியம் அங்க அப்படின்னோடனே அந்த பையன் வழக்கம் போல கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபுல்லா வந்து அந்த செப்பல் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஆகுது, இந்த கோயில் இவர் உள்ளர போறாரு, பெருமாளை சுத்தி இத்தனை இருக்குது. இவருக்கு இன்னைக்கு வந்தது கோவம். நம்ம அவன அங்க நிக்க சொன்னோம். பண்ண சொன்ன வேலை அங்க. பட் அதெல்லாம் இங்க எப்படி வந்தது அப்படின்னோனே, அவருக்கு அவ்ளோ ஆத்திரம் வந்து அவன கூப்ட்டு அ நல்லா திட்டி விடுறாங்க. எப்படி நான் செய்ய சொன்ன வேலைய தாண்டி ஆனா இந்த பையனுக்கு தெரியல. எப்படி இவரு ஏன் திட்டுறாருன்னு 2 நாளா தெரியாது. இன்னைக்கு தெரியுது. ஏன் இந்த மாதிரி எப்படி நடந்தது அப்படிங்கிறது. ஓகேன்னு சொல்லிட்டு, அ இல்ல மன்னிச்சிருங்க. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு. அ அன்னைக்கு நைட் வந்து அந்த பண்டிட்ஜியோட கனவுல வந்து பெருமாள் வராங்க. நாளைக்கு அந்த பையனுக்கு வந்து நீ வந்து மடப்பள்ளியில வேலை கொடு அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில அந்த பெருமாளே வந்து சொல்லிடுறாங்களே, அதனால அந்த பையனை கூப்பிட்டு இன்னைக்கு நீ மடப்பள்ளியில வேலை பாரு அப்படின்னோடனே மடப்பள்ளியில சக்கரை பொங்கல் தயாராகுது. சக்கரை பொங்கல் வந்து நல்லா வெல்லம் போட்டு நெய் போட்டு அதுக்கு எல்லாம் முந்திரி பருப்பு எல்லாம் தாளிச்சு எல்லாம் பண்றாங்க. ஒன்றும் ஒன்றும் பண்ணும்போது அந்த பையன் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்றான். அப்ப என்ன ஆகுது, இங்கே பெருமாளோட வாயில அந்த சக்கரை பொங்கல் இருக்கு. இவரு பிரசாதத்த எடுத்துட்டு வராரு, அந்த பிரசாத பாத்திரத்த. அப்ப பார்த்தீங்கன்னா, பெருமாள் வாயிலேயே அது இருக்கு. எனக்கும் வந்தது. "நீ சொன்னதுனால தானே நான் வந்து அவன இன்னைக்கு அங்க மடப்பள்ளியில விட்டேன். நான் கொண்டு வந்து பிரசாதம் உனக்கு பண்றதுக்குள்ள, எப்படி வந்து அந்த மாதிரி வந்தது?" அப்படின்னோனே, அப்ப பிரத்யக்ஷமா பகவான் சொல்றாங்க, "அந்த பையன் வந்து நீ எத்தனையோ ஸ்லோகங்கள் சொல்ற, எத்தனையோ நாமாக்கள் என்ன சொல்லி சொல்லி சகஸ்ரநாமத்தையும் எனக்கு சொல்லி சொல்லி என்ன டெய்லி நீ வந்து என்ன பண்ற நினைக்கிற. அப்புறம் நீ வந்து எனக்கான சேவைகள் அத்தனையும் பண்ற. உன்ன மாதிரியே உயர்ந்த ஒரு சேவைய அந்த பையனும் பண்ணிட்டு இருக்கிறான் வந்துட்டு. என்ன சேவை அப்படி பண்றான்? நான் பார்த்த வரைக்கும் அவன் பூ தான் கட்டினான். நான் பார்த்த வரைக்கும் அவன் தண்ணி தான் ஊத்துனான். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தது செப்பல் அதெல்லாம் அந்த கீப் அப் பண்ற வேலை. என்ன அப்படின்னோனே, இல்ல எத செஞ்சாலும் அவன் என்ன பண்றான்? கிருஷ்ணார்ப்பணம். அதாவது எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செய்றான். ஸோ கிருஷ்ணார்ப்பணம்னு என்ன கூப்பிட்டு அவன் எனக்கு அர்ப்பணம் பண்ணும்போது, நான் எப்படி ஏத்துக்காம இருப்பேன்? அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு பௌதீக காரியம் எதுவா இருந்தாலும், அத நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு, அவங்கள இந்த இடத்துல கூப்பிட்டு நிக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இங்க இருக்கிறாங்க அப்படின்னா, என் பக்கத்துல இருக்கிறாங்க பெருமாள். உங்க பக்கத்துல இருக்காங்க கிருஷ்ணர். நம்மள சுத்தி இந்த 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 பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க கிருஷ்ணர். ஏன்னா நம்ம அவர பத்தி பேசுறோம். அவர பத்தி பேசும்போது என்ன ஆகுது, நம்மள பத்தி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வந்துடுவாராம். ஓடி வந்துருவாராம். வீட்டுக்குள்ளேயே பாருங்களேன், ஒரு 2 பேரு ஒண்ணா சேர்ந்து நம்மளோட சொந்தக்காரங்க 2 பேரு சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து இப்படி பேசும்போது, நம்ம வேற ஒரு தேர்ட் பார்ட்டியோட நேம் நம்ம ரைஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நல்ல மேனர்ஸ் கிடையாது. தேர்ட் பார்ட்டி பேரை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னை பத்தி ஏதோ சொல்றாங்களே, காசிப் பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எட்டி பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுவாங்களாம், 2 டிவோட்டீஸ் ஒண்ணா சேர்ந்து பேசும்போது, அவங்க அதிகபட்சம் டிவோட்டீஸ் அசோசியேஷன்ல என்ன இருக்கும்? பகவான பத்தின நாமங்கள், அவங்களோட கீர்த்தனைகள், அவங்களோட கதைகள், பாஸ்ட் டைம்ஸ் எவ்வளோ இருக்கு கிருஷ்ணருக்கு, அத்தனை பாஸ்ட் டைம்ஸ் இருக்கு. அவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்கிறாரு. அவரு குட்டி குழந்தையா அங்க இருந்தபோது. ஸோ அது எல்லாத்தையும் பத்தி தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த இடையில வந்து பகவானே நின்னுடுவாங்களாம். சரியா? ஸோ, அப்ப நம்ப அவங்கள பத்தி பேசும்போது, அவங்கள நம்ம கூப்ட்டு பக்கத்துல நிக்க வச்சுக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நம்ப செய்யக்கூடிய செயல்கள நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்டிஷன்டு சோலா இருக்கக்கூடிய நம்ப இந்த பௌதிக உலகத்துல பௌதிக செயல்கள செஞ்சுட்டு இருக்கிற நம்ப என்ன ஆயிடுறோம் அப்டின்னா, இங்க இருக்கும்போதே, இந்த ஃபேமிலில இருக்கும்போதே, இந்த கிரகஸ்தனா இருக்கும்போதே லிபரேட் ஆயிடுறோம். ஓகேவா? ஸோ, அப்ப முக்கியமான ரீசன் அந்த இடத்துல என்ன வருது அப்டின்னா, பகவானுக்கான யாகத்த நம்ம பண்றோம். விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் யாகம். அந்த யாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலியுகத்துல நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கப்பட்டது வந்து ஜப யாகம். அதுதான் உங்களுக்கு டெய்லி நான் சொல்றது, நாம ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம்ல, அதுதான் இந்த ஜப யக்ஞம் தான். எஸ். அடுத்தது 3.14 ஸ்லோகா பார்ப்போம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக
யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞः கர்ம சமுத்பவः. மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. இப்ப அர்ஜுனன் கேட்ட கொஸ்டினுக்கு பகவான் இப்படி மல்டிபிள் ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. நமக்கு தெரியும் இது என்ன, நம்ம எல்லாமே இந்த உடலை வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன, இந்த உடல் வளர்றதுக்கான காரணம் என்ன, இதுக்கு நம்ம சோர்ஸ் கொடுக்குறோம். எப்படி வந்து நம்ம பிளான்ட்டுக்கு தண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட் நல்லா செழிச்சு வளருதோ, அந்த மாதிரி இந்த உடலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உணவு அப்படிங்கிறத கொடுக்குறோம். அந்த உணவு கொடுக்கறது மூலமாக இந்த ஜீவன்களுடைய உடல்கள் வந்து வளருது, வாழுது. ஓகேங்களா? அந்த நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாப்பாடு எதுலேருந்து வரும், தானியத்துலேருந்து வரும். அந்த தானியத்தோட வளர்ச்சி எதால் நடைபெறும், மழையால் நடைபெறும். ஓகேவா? நெல் போடுறாங்க, கோதுமை போடுறாங்க, மற்ற எத்தனையோ பல்சஸ் இதெல்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் காரணம் என்ன, பூமியிலேருந்து விளையுது. அந்த பூமியிலேருந்து விளையறதுக்கு வந்து மழை முக்கியமான காரணம். மழை மட்டும் போதுமா மத்தாச்சு அப்படின்னா இல்லை, மழை வேணும், சூரிய வெளிச்சம் வேணும், காற்று வேணும். ஓகேங்களா? இது எல்லாம் இருந்ததுன்னா அப்புறம் ஒரு மேன் பவர் அதுவும் இருந்ததுன்னா தான் என்ன ஆகும், அந்த செடியானது நன்கு வளர்ந்து அந்த தானியங்களை அது வந்து அந்த இடத்துல கொடுக்கும். அந்த ஈல்டை நம்ம எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து பிரசாதமாக்கி பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு அடுத்தது நம்ம அதை சாப்பிட்றோம். ஸோ நம்மளுடைய உடல் வந்து ஒரு ஹெல்த்தியாக நம்ம வாழறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. ஸோ என்னென்ன வேணும்னு நான் சொன்னேன், மழை வேணும், வெளிச்சம் வேணும், காற்று வேணும். அப்போ இந்த மழை, வெளிச்சம், காற்று இதெல்லாம் யார் யார் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா தெரியும். இதெல்லாம் சூரிய பகவான், அப்புறம் வருண பகவான், வாயு பகவான், இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க பாருங்க, பகவானுக்கு கீழே இருக்கிறாங்க. ஓகேங்களா? பகவான் வந்து நேரடியான கண்ட்ரோலர் அவங்க தான். ஓகேங்களா? அவங்க தான் சர்வத்தையும் படைச்சவங்க. பட் அவங்களால வந்து எல்லா இடத்துக்கும் அவங்க வர முடியும். இங்கே எங்கிட்டையும் வர முடியும், உங்கள்கிட்டையும் வர முடியும், இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் போக முடியும். ஆனாலும் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பவரில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த இடத்துல வைக்கிறாங்க. எப்படி ஒரு ஒரு நாட்டுக்கு இப்போ பிரசிடென்ட் இருக்காங்க, அந்த பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டரே ஹோல் இந்தியாவுமா அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஸ்டேட்டு தனித்தனியாக பிரித்தாச்சு, அந்த ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர் போட்டாச்சு. அப்படி அந்த சீஃப் மினிஸ்டரும் அவரே அந்த ஹோல் ஸ்டேட்டையும் பார்க்குறாங்க. அவங்க அத்தனை மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த மினிஸ்ட்ரி அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு மினிஸ்டர்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோலையும் கொடுக்குறாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, ஒரு லிமிட்டெட் கண்ட்ரோல் பவர் தான் இருக்கும், ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பவர் தான் இருக்கும். அந்த பவரை வச்சு அவங்க செய்வாங்க. ஸோ அதே தான் இங்கே பகவான் நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக் அனாலஜி எடுத்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு. பகவான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டெமிகாட்ஸ், அதாவது இந்திரன், வருணன், வாயு பகவான், அக்னி பகவான், இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து தேவர்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இந்த தெய்வ வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சூரிய கடவுளை வழிபடுறது, பிரம்மாவை வழிபடுறது, சிவபெருமானை வழிபடுறது, அப்புறம் சரஸ்வதி தேவி வழிபடுறது அப்படின்னு தேவ வழிபாடு நம்ம கிட்ட பரவலாகவே இருக்குது. ஓகே, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் பகவான் தான் தெரிஞ்சும் கூட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே வரக்கூடிய மற்ற தேவாதி தேவர்களையும் வணங்கக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்டட் பவரை வச்சுட்டு நம்ம கேட்குற அந்த வரத்தை அவங்க நமக்கு தந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வருண பகவான் மழையை தருவாங்க, வாயு பகவான் காற்றை தருவாங்க, சூரிய பகவான் வந்து வெளிச்சத்தை தருவாங்க, ஒளியை தருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, அந்த தானியம் செழிச்சு வளரும். அடுத்தது, யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாகின்றன. இப்போ அந்த மழை எதனால வருது? ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன்று செஞ்சோம்னா தான் அவங்க இன்னொன்று செய்வாங்க நமக்கு. நம்ம வந்து வருண பகவானை நம்ம கால் பண்ணுறோம், எப்படி அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தன்னுடைய ஆசீர்வாதமாக மழையை கொடுக்குறாங்க. சரியா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அந்த மழை எதனால் வருது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய யாகத்தினால வருது. யாகம் வளர்த்தோம், புரோகிதரை வச்சு அந்த அந்த இடத்துக்கு தேவையான என்ன என்ன தேவையோ அதுக்கான இது சம்பித்துக்கள் எல்லாம் போட்டு நம்ம அந்த ஹோமம் பண்ணிட்டு அந்த புரோகிதர்கள் பூரா மந்திர உச்சாரணம் பண்ணுறது மூலமாக அந்த கொடுக்குற அந்த அவிர்வாகத்தை ஏற்றுக்கிறதுக்காக வருண பகவான் வந்துட்டு அதை ஏற்று திருப்தி ஆகிட்டு சந்தோஷப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, மழையை தோற்றுவிக்கிறாங்க. ஸோ நம்ம டெமிகாட்ஸ் வர்ஷிப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த மாதிரி உபதேவர்கள் தேவர்கள் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அந்த வழிபாடுல அவங்க திருப்தி அடைஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு நம்ம கேட்ட வரத்தை அளிக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யாகத்தை வளர்க்கணும். யாகம் வளர்க்கறதுனால மழை வருது. யாகத்தை எப்படி மத்தாச்சு வளர்க்கறது அப்படின்னா, இப்போ
இப்போ இந்த மாதிரி இன்னைக்கு சுச்சுவேஷனில் நீங்களும் நானும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகம் உண்டாகுது. விதிக்கப்பட்ட கடமை என்ன? நம்மளோட ஃபேமிலியில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பீப்புளையும் மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் எனக்கான விதிக்கப்பட்ட கடமை அப்படின்னா, அதை நான் சரிவர பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்ன அப்படின்னா யாகம். சரிவர பண்ணுறதுனா என்ன மத்தாச்சு, எல்லாரும் அதை தானே பண்ணுறோம் அப்படின்னா, பற்றி இல்லாமல், ஓகேவா, ஒரு டிட்டாச்மெண்ட்டோட. அப்போ டிட்டாச்மெண்ட் அப்படின்னா எங்கேயாவது அட்டாச்மெண்ட் வைக்கணும்ல, எங்கன்னா பகவான் மேலே அட்டாச்மெண்ட் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்? அதுதான் யாகம். ஓகேங்களா? ஸோ விதிக்கப்பட்ட கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா அதுதான் யாகம். அந்த மாதிரி நம்ம யாகம் செஞ்சோம் அப்படின்னா பகவான் திருப்தி அடைகிறாங்க. அது மூலமாக மழையை கொடுக்குறாங்க. மழையை பகவான்கிட்டேருந்து கொடுக்காம பகவானோட உபக்கடவுள், அதான் அவங்களோட கண்கள் தான். ஏன்னா நம்ம எல்லாமே யாரு அப்படின்னா பகவான்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்த பார்ட் அண்ட் பார்சல்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவங்க அவ்வளோ பெரிய கொழுந்து வெட்டி எரியக்கூடிய தீ எரி அந்த நெருப்பு அப்படின்னா அந்த ஸ்பார்க்ஸ் எல்லாம் நம்ம தான். அல்லது வேற அனாலஜி சொல்கிறேன் பாருங்க, ஃபுல்லும் தங்க மலை குன்றா இருக்குது, அவ்வளோ பெரிய தங்க மலை பகவான் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய தங்க துகள்கள் நம்ம எல்லாரும். சரியா? ஸோ அந்த அதுவும் தங்கம் தான், இதுவும் தங்கம் தான். பட் அது அளவில் ரொம்ப நார்மஸாக இருக்கும். நம்மளால வந்து அளவிடவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய அளவு இருக்கும். பட் நம்ம தங்கத்துகள் தான். பட் அதில் இருக்கக்கூடிய அதோட மதிப்பும் இதுக்கும் மதிப்பு ஒன்று தான். அது என்ன மாதிரியான ஒரு பொலிவை கொடுக்குமோ அதே பொலிவை தான் இதுவும் கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் அந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். என்ன? பரமாத்மாவாகிய பகவானுக்கும் ஜீவாத்மாகிய நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தங்க மலைக்கும் தங்க துகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான். ஸோ நம்ம எல்லாம் அப்படின்னா இந்த டெமிகாட்ஸ் எல்லாம் எப்படின்னா பகவானுடைய அங்கங்கள், பாரஃபெர்னேலியான்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அங்கங்கள், அவங்களுடைய 2 கண்களுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரர்கள். ஓகேவா? ஸோ அவங்க லிமிட்டட் பவர் ஒன்று கொடுத்து அது மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஜீவராசிகளாகிய நமக்கு தேவையான மழையையும் அப்புறம் தேவையான காற்றையும் தேவையான சூரிய வெளிச்சத்தையும் நமக்கு பகவான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பகவான் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம கேட்டதோட அந்த வரத்தை வந்து நமக்கு, அதான் நம்ம வரம் கேட்டோம் அப்படின்னா அந்த வரம் வந்து நமக்கு திரும்ப கிடைக்குது. பட் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய செயலை நம்ம சிறப்பாக கரெக்டாக செஞ்சுருக்கோம், அதனால கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த சைக்கிள் பாருங்க, இந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும். இயற்கையின் சுழற்சி என்ன அப்படின்னா கடவுள் அவங்க என்ன பண்ணுறாங்க, மழையை உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த மழை வந்து உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணுது. உணவு தானியங்களை உயிரினங்களான நம்ம எல்லாருமே எடுத்துக்கிறோம். ஓகேவா? காக்கா, குருவி, நரி, நாய் எல்லாமே எடுத்துக்குது, மனிதர்களும் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிறது மூலமாக என்ன ஆகிறோம், அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளாரு ஜீவராசிகள், நம்ம இந்த மனித உடல் திரு ஜீவராசிகள் பகவானுக்கு அதை நைவேத்தியம் பிரசாதமாக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை எடுத்துப்போம். ஓகேங்களா? பகவானுக்கு அதை படைத்து விட்டு நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஸோ நன்றி செலுத்துறதுன்னு அர்த்தம். உயிரினங்கள் உணவால் வாழ்கின்றன. உணவு கிடைக்காம உயிரினங்களால் வாழறதுக்கான வாய்ப்பு துளி கூட கிடையாது. ஸோ உயிரினங்கள் உணவால் வாழ்கின்றன. அப்போ இந்த உணவு இங்கேருந்து கிடைக்கணும்ல, அந்த உணவு என்ன ஆகுது, மழையால் விளைகிறது. மழை பெஞ்சாதான் தானிய விளைச்சல்ங்கிறது உண்டு. அந்த மழை எதால வருது அப்படின்னா யாகத்தால் வருகிறது. யாகம் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அந்த எல்லா டெமிகாட்ஸையும் நம்ம திருப்தி பண்ணுறோம். அதனால என்ன ஆகுது, மழை வருது. யாகம் கடமையை செய்வதால் பிறக்கிறது. அந்த யாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த யாகம் பிறக்கிறது. அப்படிதான் இந்த சைக்கிள் நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா இதுதான் இயற்கையின் சுழற்சி. இது என்ன ஆகும், பிரேக்கே ஆகாது, இது கண்டினியூஸாக சுற்றிட்டே தான் இருக்கும். அதாவது பகவான் என்ன பண்ணுவாங்க, நம்ம கேட்குற மழையை தருவாங்க, அதனால தானிய விளைச்சல் இருக்கும், நம்ம அதை சாப்பிடுவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தினோடே மறுபடியும் பகவான் என்ன செய்கிறாங்க, மழையை தோற்றுவிக்கிறாங்க, தானியங்கள் வருது. இந்த சுழற்சி இது நிற்கவே நிற்காது. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது நம்ம வந்து இது பகவானுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னேன், மற்ற உயிரினங்களை விட்டுருங்க, நம்மள இந்த மாதிரி மனித உடல் எடுத்த உயிரினங்கள் என்ன செய்யணும், நம்ம கிடைச்ச அந்த உணவை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அதை சமைச்சிட்டு அதை பகவானுக்கு அதை நெய்வேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்? நன்றி செலுத்தும் விதமானு சொன்னோம். ஸோ நன்றி செலுத்தும் விதமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானுக்கு அதை
படைச்சிட்டு எதுவா இருந்தாலும் அது பகவான் கொடுத்தது அப்படின்னு அவருக்கு நம்மளோட கிராட்டிடியூட ஷோ பண்றதுக்காக நம்ம என்ன செய்றோம், பகவானுக்கு முன்னாடியே அந்த சாப்பாடு தட்டு வச்சு பகவானுக்கு நம்ம கொடுத்தா அவங்களுக்கு வயிறு நிறைய போகுது, ஓகேங்களா? நம்ம கொடுக்குற அந்த உணவு போதுமா பகவானுக்கு? அப்படி கிடையாது. நம்மளோட திருப்திக்காக நமக்கு கிடைச்சத பகவானுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன், அவர் வந்து நம்ம சாப்பிட்டு போறாங்களே கண்ணாலே சாப்பிட்டுருவாங்க, ஓகேங்களா? நம்மளே என்ன பண்ணுவோம், வீட்டில் பிரசாதம் எல்லாம் பண்ணிட்டு சுவாமி கிட்ட இலைய போட்டு நம்ம பிரசாதம் எல்லாம் வச்சோம் அப்படின்னா, நம்ம எப்போ மணி அடிச்சு பூஜை பண்ணிட்டு அந்த தீப ஆராதனை எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம், எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருவோம். குழந்தைங்களா இருக்கும்போது சொல்றேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவான் சாப்பிடுவாங்க, நம்ம அந்த நேரம் அது வெயிட் பண்றோம். கொஞ்சம் கூட தட்டுல குறைஞ்சிருக்காது. அவங்க வந்து கையால எடுத்து வாயால சாப்பிட்டுருவாங்களா? இல்ல. அவங்க கண்களாலே சாப்பிடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க. பட் என்ன பண்றோம், அவங்களுக்கு நம்ம ஆஃபர் பண்றோம். அப்படி பண்ணாம சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா திருடர்கள்னு பேரு. அதுதான் இப்ப நெக்ஸ்ட் இதுல வரப்போகுது. தேவர்களால் வழங்கப்பட்ட வரங்களை அவர்களுக்கு அர்ப்பணிக்காமல் அனுபவிப்பான் நிச்சயம் ஒரு திருடனே. ஓகேவா? அதாவது யாகம் செய்யாமல் உண்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள்னு அர்த்தம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்னவா இருக்கணும்னு இப்ப நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நம்ம திருடனா இருக்கணுமா இல்ல நல்லவர்களா இருக்கணுமா? அப்ப நல்லவர்களா இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஃபுட் என்ன சமைச்சு என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு முன்னாடி பகவானுக்கு அதை வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன, பகவானுக்கு அதை அர்ப்பணிச்சிட்டோம்னு அர்த்தம். அவங்களுக்கு நம்மளுடைய கிராட்டிடியூட நம்ம தெரிவிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்புறம் அதை சாப்பிட்டோம்னா அந்த உணவு என்ன ஆகுது அப்படின்னா பிரசாதமாக மாறி விடுகிறது. தண்ணி வச்சுட்டு அதை எடுத்தோம், பால் வச்சுட்டு அதை எடுத்து குடிச்சோம் அப்படின்னா அது தீர்த்தமாக மாறி விடுகிறது, ஓகேங்களா? அடுத்தது தலைமைத்துவம், சாரி, முன்னுதாரணமாக இருத்தல். எத் எத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஸ். இது நேத்தே இந்த ஸ்லோகம் பார்த்தோம் நம்ம. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர் அப்புறம் ஃபாலோயர்ஸ், இதுதான், ஓகேங்களா? பெரிய மனிதர்கள் எதை செய்கிறார்களோ அதையே பாமர மக்களும் பின்பற்றுகிறார்கள். நேற்று இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் நம்ம என்ன பண்ணோம், அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் சொன்னது வந்து இதுதான். நீ வந்து இந்த போர்க்களத்தை விட்டு நீ போயிட்ட, நிராயுத பணியா நீ திரும்ப போயிட்ட அப்படின்னா உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய படை வீரர்களும் அந்த மாதிரி வந்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ பெரிய மனிதர்கள் நம்ம ஒரு நாட்டை ஆள்றாங்க ஒரு ராஜா அப்படின்னா அந்த ராஜா எப்படி இருக்கிறாரோ அதை பார்த்து தான் அந்த குடிமக்கள் அத்தனை பேர் தன்னுடைய வாழ்வு அந்த லைஃப் ஸ்டைலை அமைச்சுப்பாங்க, ஓகேங்களா? இதுவே வந்து அவங்க தான் தோன்றித்தனமா அந்த ராஜா இருந்தாங்க அப்படின்னா அந்த அந்த மக்களும் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பு இல்லாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா தரிகட்டு போய்விடும். ஸோ பெரிய மனிதர்கள் எதை செய்கிறார்களோ அதையே பாமர மக்களும் பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் செட்டரா இருக்கணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் செட் யார் செட் பண்றா அப்படின்னா கிருஷ்ண பகவானே செட் பண்றாங்க. கிருஷ்ணருக்கு எந்த கடமையும் இல்லை, அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமைன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவர் மற்றவர்களுக்கு வழிகாட்ட செயலில் ஈடுபடுகிறார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மதுரால அவர் ராஜா, அவரோட மனைவிமார்கள் மொத்தம் 16,108 மனைவிமார்கள். அத்தனை பேருக்கும் தனித்தனித்தனியா பேலஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க. எல்லா பேலஸ்லயும் எல்லா மனைவிமார்களுடையும் அவரால் ஒரே டயத்துல இருக்க முடியும், ஓகேங்களா? இந்த வைஃப் நம்பர் 1 வீட்டில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வீட்டில் அடுத்த அரண்மனையில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோ அல்லது விளையாண்டுக்கிட்டோ அல்லது அந்த குழந்தைங்களுக்கு எதை தேவையான வில் பயிற்சி வால் பயிற்சின்னு சொல்லி கொடுத்துட்டோ அந்த மாதிரி அவங்க வந்து சாதாரண ஒரு குடும்ப தலைவன் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பகவான் அங்கே செஞ்சு காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ராஜாவே அதை தானே பண்ணுறாங்க, நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் தெரிவிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணுங்கிறதுக்காக பகவான் செய்கிறாங்க. ஸோ கிருஷ்ணருக்கு செய்யணுங்கிற கடமை எதுவுமே இல்லை, ஆனாலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டணுங்கிறதுனால அவங்க அதை செஞ்சாங்க. ஸோ அதுதான் தலைமைத்துவம், லீடர்ஷிப் அப்படிங்கிறது அதுதான். மனிதனின் உண்மையான எதிரி என்ன அப்படின்னு அடுத்தது சொல்றாங்க. காமம் தான் மனிதனின் உண்மையான எதிரி. அந்த காமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தீராத ஆசைன்னு அர்த்தம். லஸ்ட்னு இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தீராத ஆசை, ஒரு பேராசை அப்படி எடுத்துக்கணும். அதுதான் உண்மையான எதிரி. அதுதான் நம்மள என்ன பண்ணுது, நம்மள சீரழிக்கிறதே என்ன அப்படின்னா ஒரு பொருள் மேல நம்ம வைக்கக்கூடிய ஆசை. ஏன்னா அது தீரவே தீராது, அது மேல மேல அது என்ன பண்ணும், அந்த ஆசையை பெருக வச்சுட்டே தான் இருக்கும். ஆடிங் ஃபியூல் டு த ஃபயரும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டைம் நம்ம போயிட்டு நம்ம திரும்ப வந்துருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளால அதுலேருந்து அந்த சூழல்லேருந்து வெளியில வரவே முடியாது. வெகு சில பேர் தான் அந்த மாதிரி வெளியில வருவாங்க. மற்றவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அந்த சுழலுக்குள்ள போய் மாட்டிப்பாங்க.
கேள்வி: மனிதனை பாவத்தில் தள்ளுவது எது? பதில்: அதுவே காமம். இது ரஜோகுணத்தில் பிறக்கிறது, பின்னர் கோபமாக மாறுகிறது. அதாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, பாவம் செய்யறதுக்கு தூண்டுறது எது? இதுதான் கேள்வி. பாவம் செய்யறதுக்கு தூண்டுறது என்ன அப்படின்னா, காமம் தான். ஒரு பொருள் மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு விஷயத்து மேலேயோ நம்ம தீராத ஆசை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பாவம் செய்ய தூண்டுது. இது ரஜோகுணத்தில் பிறக்கிறது. ரஜோகுணம், ஓகேங்களா? 3 குணங்கள் இருக்குன்னு சொன்னோமா? சத்துவகுணம், ரஜோகுணம் and தமோகுணம். ரஜோகுணவாதி நமக்கு இப்ப சோஃபார் நம்ம யாரை பார்த்துருக்கோம் அப்படின்னா, துரியோதனனை பார்த்தோம். ஓகேவா? அப்ப அந்த காமம் நிறைவேறவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகிடும் அப்படின்னா கோபமாக மாறிவிடும். இதுவே இந்த உலகின் எல்லாவற்றையும் விழுங்கும் எதிரி. 3.38 धूमेन व्रियते वह्निर् यथा दर्शो मलेन च यतो अल्पेनावृतो கற்பஸ்ததா தேனேதமாவிருத்தம். எவ்வாறு நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே காமத்தின் பல்வேறு நிலைகளினால் உயிர்வாழிகளும் மறைக்கப்பட்டுள்ளனர். அதாவது காமம்னா அந்த ஆசை, தீராத ஆசைன்னு சொல்லியாச்சு. இந்த தீராத ஆசை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டா இல்ல, அதுல லெவல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு இருக்கக்கூடிய ஆசை வந்து ஒரு லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னா, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஆசை அந்த அவங்களோட லெவல் வேறையா இருக்கும். இன்னொரு பர்சனுக்கு வேற லெவல்ல இருக்கும். அப்ப எத்தனை லெவல்ல அந்த காமத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 லெவல், 3 டிகிரிஸ். ஓகேங்களா? 3 டிகிரிஸ் ஆஃப் லஸ்ட்னு வச்சுக்கோங்க. 3 விதத்துல அந்த காமம்ங்கிறது பிரிஞ்சிருக்குது. அந்த 3 விதமும் என்னன்னு சொல்றாங்க பகவான். நெருப்பு புகையால், ஓகேவா? நெருப்பு புகையால் மறைக்கப்பட்டுள்ளது. கண்ணாடி தூசியால் மறைக்கப்பட்டுள்ளது. கருப்பையால் மறைக்கப்பட்டுள்ளது. அதாவது நெருப்பு எரியுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரத்துக்கு அதில் நெய் போடாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த நெருப்பு ஃபுல்லாக அமர்ந்திட்டு அது மேலே ஃபுல்லாக புகை வந்து மூடி இருக்கும். புகை வந்து மூடுனதுனால உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கிறது தெரியாது நமக்கு. பட் என்ன, இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டோம், இல்லை ஒரு பேப்பர் அங்கே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன ஆகும், அந்த நெருப்பு மறுபடியும் எரிய தொடங்கும். ஸோ உள்ளுக்குள்ள அந்த கனல் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த கனல் இருக்கிறது தெரியாத அளவுக்கு என்ன ஆகுதுன்னா மேலே புகை வந்து ஃபுல்லாக சூழ்ந்துருக்குது. ஒரு ஸ்பூன் நெய் போட்டிங்கனாலே அந்த புகை போயிடும், நெருப்பு பற்றிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காமம் வந்து ரொம்ப லைட்டரா சின்னதா ஒரே ஒரு ட்ரிகர் பண்ணாலே போதும், அந்த நெருப்பு வெளியில வந்துருச்சு, அப்ப புகை போயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப சின்ன ட்ரிகர் கொடுத்தீங்கனாலே போதும், அந்த புகையை நம்மளால விரட்டிட முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த காமம் வந்து ஒரு அதை சொன்னேன்ல, வெகு சில பேருக்கே இந்த காமத்திலேருந்து வெளியில வர முடியும்னு. அந்த மாதிரி ஓரளவுக்கு காப்பாற்றக்கூடிய ஸ்டேஜில் இருக்கவங்க யாரு, அந்த தீராத ஆசை மேல பற்று வைக்கிறவங்க, அவங்கள வந்து நம்ம எந்த லெவல்ல இருக்கும்போது அவங்கள ஈஸியா நம்ம வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னா, நெருப்பு புகையால மூடி இருக்கிற மாதிரி. புகை எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னா, அதில் நீங்கள் நெய் ஊற்றுற வரைக்கும் தான் அந்த புகை இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதில் ஃபியூயல் போட்டிங்கனாலே உடனே இந்த புகை மறைஞ்சிரும், நெருப்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். மறைந்திருந்த நெருப்பு என்ன ஆயிட்டு வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாருங்க, கண்ணாடி தூசியால். கண்ணாடி இருக்குது நம்ம வீட்டில். அந்த கண்ணாடியை ரொம்ப நாளாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா அது மேலே தூசி படிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக தூசி படிச்சிருந்தாலும் வாயால் ஊதுனா போயிடும். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னா துணி எடுத்து தொடச்சா போகும். சம்டைம்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போட்டு ஈரம் போட்டு அதை தொடச்சோம் அப்படின்னா கண்ணாடி பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். என்னென்ன வேலை பார்க்குறோம், வாயால் ஊதுறோம், அப்புறம் துடைக்கிறோம், அப்புறம் நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணுறோம், அப்போ கண்ணாடி பளிச்சுன்னு தெரியுது. ஓகேங்களா? கொஞ்சம் முயற்சி அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா கண்ணாடி நம்மளுடைய பிம்பத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். முதல்ல ஃபுல்லாக அழுக்கால மூடி இருந்த அந்த கண்ணாடி, தூசியால் மூடப்பட்டிருந்த அந்த கண்ணாடி, நம்ம கொஞ்சம் எஃபர்ட் ஜாஸ்தி போட்டோம்னா அந்த கண்ணாடி நம்மளுடைய பிம்பத்தை பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்ப இந்த மனசை இந்த காமம் வந்து மூடி இருக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துனோம்னா, ஒரு ஸ்பூன் நெய் போட்டோம்னா, அந்த புகை மறைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அந்த மனச வந்து லைட்டா தான் அது வந்து கலங்கப்பட்டிருக்குது. நம்ம வெளியில வந்துடலாம். ஐயோ! இந்த பற்றுதல் நம்மள என்ன பண்ணிடும், இந்த வ இந்த பௌதிக உலகத்திலேயே நம்மள சிக்க வச்சுட்டு இருக்குது. நம்ம இதுலேருந்து வெளியில வந்துருவோம் அப்படின்னு நம்மளோட மனச என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அது முதல் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் காமம். அடுத்த டிகிரி என்ன அப்படின்னா,
இந்த ஊதி அப்புறம் தொடச்சு அப்புறம் தண்ணியால் வாஷ் பண்ணி அந்த கண்ணாடியை பளிச்சுன்னு ஆக்குறது இருக்குல்ல, அதாவது கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போடுறோம். அப்போ என்ன ஆகும், மனசில் இருக்கக்கூடிய காமத்தை அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு டிவோட்டிஸ் அசோசியேஷன் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு அடிக்கடி போகிறது மூலமாகவும், பகவானோட நாமாவை சொல்கிறது மூலமாகவும், பகவானோட கீர்த்தனைகளை கேட்கறது மூலமாகவும் நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுவோம், நம்ம புலன்களை கட்டுப்படுத்தி மனசை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செயல்களை செய்வோம், ஆனால் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செய்ய ஆரம்பிப்போம். ஸோ இவங்களையும் என்ன பண்ணிடலாம், செகண்ட் டிகிரி ஆஃப் அந்த லஸ்ட், இவங்களையும் நம்மளால காப்பாற்றி வெளியில கொண்டு வர முடியும். மூணாவது பாருங்க, கருப்பையால், கருப்பைக்குள்ள, அம்மாவோட கருப்பைக்குள்ள கரு வந்து உள்ளர இருக்கு, ஓகேங்களா. அது எப்போ, அது மறைஞ்சு தான் இருக்கும், அது எப்போ வெளியில வரும், அது எப்போ நமக்கு கண்ணுக்கு தோற்றம் அளிக்கும். இப்போ என்ன, இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும், ஓகேங்களா. அந்த உள்ளுக்குள்ள இருக்க கரு வந்து, மறைக்கப்பட்ட கரு எப்போதான் நம்மளுடைய கண் பார்வைக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னா, அது ஒன்ஸ் பிறந்தா மட்டும்தான். அப்போ அவ்வளோ க்ளோஸ்டாக அது இருக்கு. அதை நம்மளால அந்த கருவை வெளியில அந்த மறைப்பை எடுக்க முடியுமா? எப்படி அந்த புகையை எடுத்தா மாதிரியோ, தூசி எடுத்தா மாதிரியோ கருப்பையை எடுக்க முடியுமா? அதுக்கு டைம் வந்து அந்த கரு வெளியில வந்தா மட்டும்தான் அந்த கருவை நம்மளால கண்ணால பார்க்க முடியும். அது வரைக்கும் அது மறைக்கப்பட்ட கருதான், ஓகேங்களா. அப்ப என்ன, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கூட என்ன ஆகாது அப்படின்னா, நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய காமத்தை எடுக்க முடியாதுன்னு அர்த்தம், ஓகேவா. இதுதான் 3 லெவல்ஸ் ஆஃப் காமம், 3 டிகிரி, ஓகேங்களா. முதல் லெவல் வந்து ரொம்ப லைட்டான நம்ம ஒரு எஃபர்ட் போட்டோம்னாலே போதும், அந்த காமத்திலேருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அடுத்தது கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் போட்டால் நம்மளால அந்த காமத்திலேருந்து வெளியில வந்துடலாம். இன்னொன்று, எவ்வளோ எஃபர்ட் போட்டாலுமே அந்த இடத்துல என்ன நடக்க போகிறது இல்லை, நமக்கு அந்த ஆசைங்கிறது நம்மளோட மனசை விட்டு போக போகிறது இல்லை. அதாவது அந்த கண்ட்ரோல், அந்த சென்சஸ் கண்ட்ரோலோ மனசு கட்டுப்பாடோ அவங்களுக்கு சுத்தமாக இல்லாதவங்கள நம்ம என்ன செய்ய முடியும், அந்த காமத்தின் பால் தான் அவங்க ஈர்க்கப்படுவாங்க. அவங்களுக்கு வீழ்ச்சி ஒன்றே தான் அவுட்புட்டுங்கிறது. ஹரே கிருஷ்ணா. அறிவை மறைக்கும் 3 திரைகள், இது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பாருங்க. காமம் வெவ்வேறு நிலைகளில் ஜீவனின் அறிவை மறைக்கிறது. ஜீவாத்மாவோட அறிவை வந்து எதெல்லாம் மறைக்குது பாருங்க, காமம் மறைக்குது. எப்படியெல்லாம் மறைக்குதுங்கிறது அந்த 3 எக்ஸாம்பிள். புகை மற்றும் நெருப்பு, கீழே நெருப்பு இருக்கு, மேலே ஃபுல்லாக புகை மூடிக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது தூசி மற்றும் கண்ணாடி, இந்த கண்ணாடியில் பிம்பம் ஏதாவது தெரியுதா, தெரியவே தெரியாது. அடுத்தது கரு மற்றும் கருப்பை. இந்த 3 விதத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இது மாதிரி சில பேருக்கு வந்து அவங்களுடைய அறிவை அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆசை மறைக்கும். இந்த மாதிரி அவங்கள வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆசை வந்து அவங்களுடைய அறிவை மறைக்கும். இப்படியும் அறிவை மறைக்கும். நம்ம இதுல இந்த 3த்துல எதுல இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. இதுல இருக்கிறது சேஃப், ஓகேங்களா. இது என்ன ஆகும், லைட்டா நம்ம ஒரு எஃபர்ட் போட்டோம்னாலே நம்மளால என்ன பண்ணிட முடியும், ஒரு ஸ்பூன் நெய் போட்டிங்கனாலே போதும், எல்லாம் போயிடும், நெருப்பு ஜோதி தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி யாருக்கும் காமம் இல்லாம இல்லை, நம்ம எல்லாருமே ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங் தான். எல்லாரும் ஜீவராசிகளுக்கும் நம்மள்ட்ட இருக்கிறது மாதிரி அடுத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடாது, அல்லது அவங்ககிட்ட இருக்கிறது மாதிரி நம்ம வாங்கணும். ஐயோ, அவங்கள்ட்ட இருக்கிறது அவ்வளோ ஒரு விலை உயர்ந்தது, அதை நம்மளும் வச்சுக்கணும். அப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய பங்களா வேணும், ஹை எண்ட் மாடல் கார் வேணும், ஹை எண்ட் மாடலில் வீட்டில் அந்த பங்களாவில் எல்லா கேட்ஜெட்ஸும் அந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி ஆசை அதிகம் நம்மள்ட்ட. நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் அத்தனையும் அதிகம், ஓகேங்களா. அப்படி இல்லாமல் அந்த அறிவை மறக்க இல்லை, நம்ம வாழறது எத்தனை நாள், இதெல்லாம் குறிப்பிட்ட காலகட்டம் தான், எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது, நம்மளும் ஒரு நாள் எக்ஸ்பயர் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு ஓகேங்களா, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். பட் அந்த வரைக்கும் இப்போ நான் இந்த வீடு வச்சிருக்கிறேன், என்னோட பேரில் இந்த வீடு இருக்குது, நான் பெருமையாக நான் வேணால் சுற்றிட்டு இருக்கலாம். பட் ஒன்ஸ் எனக்கு அப்புறம் அது என்னுடைய பையனுக்கு போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீடு இருக்கும் பட் நான் இல்லை பாருங்க, அந்த பேப்பரில் தான் என் பேர் இருக்கும், இந்த வீடு இவருக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் தான் இருக்கும். வீடு இருக்கும், என்னதுன்னு சொல்லிட்டு இருந்த நிலம் இருக்கும், என்னதுன்னு சொல்லிட்டு இருந்த கார் இருக்கும், பங்களா இருக்கும், ஆனால் யார் இருக்க மாட்டோம், நம்ம அந்த ஜீவராசி இருக்க மாட்டோம். அந்த உடலுங்கிறது அழிஞ்சிட்டு இந்த ஜீவாத்மாங்கிறது ஆத்மா வெளியில போயிடும், ஓகேங்களா. ஸோ எல்லாம் டெம்பரவரி தான். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, எது மேலேயும் அதிகமாக பற்று வைக்காதீங்க. அந்த பற்று, அந்த பெரும் பற்றுதல், ரொம்ப ஆசை, அதை தான் காமம்ங்கிற வேர்டில் இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ அதை நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில்
நம்ம எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எந்த மாதிரியான டிகிரிஸ் ஆஃப் லெவலில் நம்ம இருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் லெவலாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். ஓகேங்களா? செகண்ட் டிகிரி இந்த இந்த டிகிரி ஆர் லெவல் எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்படி இருந்தோன்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அந்த அறிவை மறைக்கக்கூடிய காமம் வேண்டாம் வேண்டாம், இது இந்த ஆசையே படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில் வர முடியும். பட் இது வந்து சான்ஸே இல்லை. ஓகேங்களா? சக்தியின் வரிசை முறை. ஜட பொருட்களை விட புலன்கள் உயர்ந்தவை. பாருங்க, ஜட பொருட்கள்னா என்ன மாதாஜி அப்படின்னா, இந்த பௌதிக பொருட்கள் தான். இங்கே நம்ம எதை ஒரு பங்களா வாங்கணும்னு ஆசைப்படுறது, ஹைஎண்ட் மாடல் ஃபோன் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது, நம்மள்ட்ட 20,000 ஃபோன் இருக்கா, அவங்ககிட்ட 1,00,000 ஃபோன் இருக்கே, அதை நம்ம வாங்கணும், அதுக்காக உழைக்கணும் அப்படின்னு ஓவர் டைம் பார்க்கறது, நிறைய பொருள் சம்பாதிக்கணும், நம்ம 1 crore வச்சிருக்கோமா, இன்னும் 5 crores வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா ஜட பொருட்கள். இதை விட எது உயர்ந்தது அப்படின்னா புலன்கள் உயர்ந்தது. புலன்கள்னா என்ன மத்தாச்சு எடுத்தது அப்படின்னா நம்மளுடைய கண்கள், அப்புறம் நம்மளோட கைகள், கால்கள். ஓகேங்களா? இதெல்லாம் தான். இது மூலமா நம்ம என்ன பார்க்குறோம்? கண்கள் இதெல்லாம் இந்திரியங்கள்னு சொல்லுவோம். ஓகே, கண்கள்ங்கிறது அந்த இந்திரியங்கள் அதை செய்யறது, பார்த்தல் அப்படிங்கிற தொழிலை செய்யக்கூடிய கருவி. ஓகேவா? ஸோ இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஒரு செயலையும் செய்கிறோம். பார்த்தல் அப்படிங்கிற விஷயத்த இந்த கண்ணு அப்படிங்கிற இந்த இந்திரியம் மூலமாக செய்கிறோம். எடுக்கிறது, வைக்கிறது, நடக்கிறது, இதெல்லாம் இந்த கைகள் கால்கள்ங்கிற இந்திரியங்கள் மூலமாக நம்ம செய்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த ஜட பொருட்களுடைய இது உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன்கள் உயர்ந்தது. புலன்களை விட எது உயர்ந்தது அப்படின்னா மனம் உயர்ந்தது. மனதை விட புத்தி உயர்ந்தது. ஏன்னா புத்தி தான் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை இது தப்பு, இதுக்கிட்ட நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தி. புத்தியை விட உயர்ந்தது ஒன்று இருக்குது, அது என்னென்னா ஆத்மா. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜட பொருட்கள் மேலே ஆசை வச்சோன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். நம்ம எங்கே ஆசை வைக்கணும், புத்தியை கண்ட்ரோல் பண்ணணும், மனசை கண்ட்ரோல் பண்ணணும், பகவான் மேலே பற்றுதல் வைக்கணும். பகவான் மேலே பற்றுதல் வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், யாகம் வளர்க்கணும், ஆத்மா சொல் பேச்சை நம்ம கேட்கணும். ஆத்மா என்ன சொல்லுது அப்படின்னா பகவானை நினை அப்படின்னு அது சொன்னுச்சு. ஏன்னா அது அங்கேருந்து பிரிஞ்சு வந்தது தான். அது கண்ட்ரோலில் நம்மளுடைய அத்தனை சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை ஏற்றம் பெற வைக்கும். அப்படி இல்லாமல் ஜட பொருட்கள் மேலே நம்ம ஆசையை வச்சுட்டோம், அந்த நம்மளுடைய காமம் அந்த பக்கம் திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீழ்ச்சி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ முதல்ல புலன்களை விட உயர்ந்தது மனம், மனத்தை விட உயர்ந்தது வந்து புத்தி, புத்தியை விட உயர்ந்தது ஆத்மா. இதுதான் சக்தியின் வரிசை முறை. ஆன்மீக அறிவால் வெல்லுங்கள். ஆன்மீக நுண்ணறிவால், இது ஆன்மீக நுண்ணறிவுங்கிறது வந்து புத்தி. இந்த புத்தியால் மனதை உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா புத்தி சொல்படி இந்த மனசு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா புத்தி தான் நமக்கு இதான் இன்டெலிஜென்ஸ் பாயிண்ட். இதுதான் வந்து இப்போ பகவத்கீதையில பகவான் சொல்றதே என்ன அப்படின்னா நாலேஜ் தான் கொடுக்குறாங்க. ஒரு நாலேஜ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த நாலேஜ் எல்லாம் எங்க போய் ப்ராசஸ் பண்ணுவோம், புத்தியில தான் போய் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நுண்ணறிவால் மனதை உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் காமம் என்னும் வெல்ல முடியாத எதிரியை நம்மளால் வீழ்த்த முடியும். ஓகேவா? ஸோ மனசு அலைப்பாயும். அர்ஜுனன் கேட்பாங்க 6வது சாப்டர்ல, ஏன் மாதாஜி புத்திக்கு பதிலாக மனசை நம்ம உறுதி பண்ணலாமே அப்படின்னா, மனசை வந்து சஞ்சலப்படக்கூடிய மனசு, அதை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலையே அப்படின்னு அர்ஜுனன் கேட்பாங்க. 6வது ஆத்ம சம்யம யோகம் அந்த சாப்டர் பகவான் சொல்லி கொடுக்கும்போது, மனசை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றியே கிருஷ்ணா, என்னால் அதை ஒரு செகண்டை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே தான் இருக்கேன், என் பையன் காலேஜில் என்ன பண்ணிட்டு இருப்பான், நேரம் ஹாஸ்டலில் சாப்பிட்டானா யோசிப்போம். சார் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருப்பாங்களா நேரம் யோசிப்போம். இங்கே இருக்கோம், கிளாஸில் இருந்துட்டு இருக்கோம். இதே தான் நம்ம எல்லாருக்குமே, இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன ஆகுது, மனசு இங்கே, உடம்பு இங்கே இருக்குது, செயல்பாடெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கோம், பட் மனசு மட்டும் ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் வேற வேற விஷயங்களை நோக்கிட்டு. இதுதான் அப்போ என்ன நம்ம நம்பக்கூடாது, மனதை நம்பக்கூடாது. எப்பவுமே எதை நம்பணும், புத்தியை தான் நம்பணும். ஏன்னா இந்த புத்தி வந்து யாரால கொடுக்கப்பட்டது, பகவானால கொடுக்கப்பட்டது. அவங்களால கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணி மனசை நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும். அப்படி செய்யறது மூலமா, ஏன்னா மனசு என்ன பண்ணிடும், என்ன டெய்லி தான் பாரு, இன்னைக்கு 3வது நாளும் நம்ம பகவத்கீதைக்கு 7 to 8 வந்தாச்சு, நாளைக்கு ஒரு நாள் லீவ் போடுவோமே அப்படின்னு எது சொல்லிடும், மனசு சொல்லிடும். ஆனா புத்தி என்ன பண்ணும், இல்லை 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 இல்லை,
போனால் அப்புறம் 4th சாப்டர் நம்ம மிஸ் பண்ணிடுவோமே, எப்படி நம்ம போகாமல் இருக்கிறது? அப்புறம் நமக்கு 5th சாப்டர் படிக்கிற அன்னைக்கு 4th சொல்லி கொடுத்தது நமக்கு தெரியாமே இருப்போமே. அப்போ அந்த ஒரு என்ன இருக்காது, அந்த கனெக்டிங் லிங்க் தானே. ஒரு ஒரு சாப்டர்ஸும் இது இது தெரிலன்னா இது அடுத்தது அடுத்தது நமக்கு புரியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி எதோட பேச்சை கேட்கணும்? நம்மளுடைய அறிவோடைய நம்ம பேச்சை கேட்கணும். ஸோ அந்த ஆன்மீக அறிவால் நம்ம என்ன பண்ணலாம்? காமம் என்ன வெல்ல முடியாத எதிரி. காமம் காமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தீராத ஆசை, எது மேலேயும் வைக்கக்கூடிய ஒரு பற்றுதல், அதுதான். ஓகேங்களா? ஸோ பற்றுதலை விட்டுட்டு, அதுவும் பௌதிக பற்றுதலை விட்டுட்டு பகவான் மேல பற்றுதல் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நம்ம நெருங்கணும்னு ஆசைப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க நம்மள்ட்ட வருவாங்க. எதிரியை நம்மளால வீழ்த்த முடியும். சுருக்கம். இப்ப இந்த சாப்டரோட சம்மரி பார்க்க போறோம். வெற்றியின் பாதை. பகவான் சொல்லிக் கொடுத்த வெற்றியின் பாதை என்ன அப்படின்னா, கடமையை செய். ஓகேவா? அந்த கடமை எப்படி செய்ய? பற்று இல்லாமல் கடமையை செய். அடுத்தது தியாகம் பண்ணு. என்ன தியாகம் பண்ணணும்? செயலை கடவுளுக்கு அர்ப்பணி. நீ செய்யின்னு சொல்லிட்டாரு. சரி, என்ன கடமையை செய்ய சொல்லிட்டீங்கல்ல, அப்போ அவுட்புட் என்னவோ நான் இதை என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் என்ஜாய் பண்ணாத. அந்த செயலை பகவானுக்குன்னு அர்ப்பணிச்சிடு. 3வது கட்டுப்பாடு. ஆன்மீக புத்தியால் மனதை வெல்ல. அந்த புத்தியால நீ மனசை வென்றீன்னா நம்மளுக்கு என்ன? வெற்றியின் பாதை நிச்சயமாக காமிக்கப்படும். ஆனா மனசால நம்ம ஒரு விஷயத்த செஞ்சிடலான்னு பார்த்தோம்னா மனசு நம்மள எங்க வேணாலும் கொண்டு போய் விட்டுரும். குரங்கு மாதிரி தாவக்கூடிய, கிளைக்கு கிளை தாவக்கூடிய குரங்கு மாதிரியானது நம்மளுடைய மனதுங்கிறது. ஓகேங்களா? அடைக்கப்பட்டு ரூமுக்குள்ள ஒரு விளக்கு இருந்ததுன்னா அந்த விளக்கு நின்று நிலைச்சு அழகா எரியும். இதுவே ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுருங்களேன், கதவை திறந்து விட்டுருங்களேன், இல்லை ஃபேன் போட்டுருங்களேன், என்ன ஆகும்? அந்த தீபம் எப்படி 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 ஆடும். ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்தில் அந்த தீபம் அணைஞ்சே போயிடும். காரணம் என்ன? அத்தனை காற்றுனால அத்தனை அலைக்கழிச்சல் அந்த தீபத்துக்கு வருது. ஓகேங்களா? அந்த மாதிரி மனசு. ஸோ மனசை கண்ட்ரோலில் வை அப்படின்னு பகவான் சொல்றாங்க. மனசை கண்ட்ரோலில் வச்சோம்னா என்ன ஆகும்? இந்த ஜட பொருட்கள் மேலே ஈடுபாடு நமக்கு நின்று போயிடும். ஜட ஆசைகளை விடுத்து உயர்ந்த ஆன்மீக நிலையில் நிலை பெறுங்கள். ஹரே கிருஷ்ணா. பச்சதத்துவ மகாமந்திரா. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. वाञ्छाकल्प वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो நமः. எல்லாரும் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்திக்கு ஜெய். ஜெய். जय அனந்த கோடி பக்த விருந்திக்கு जय ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு जय ஜெய். நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் की जय श्री कृष्ण महामंत्र की जय श्री चैतन्य महाप्रभु की जय जय। भगवत गीता और भागवत ग्रंथों की जय। श्री श्री राधा गोविंद की जय। जय अयोध्या श्री रामलला की जय। जय गौर प्रमाणन्ते हरि 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 बोल। हरे कृष्णा सर्वं कृष्णार्पणमस्तु।